ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் நோராக்கும் அங்கே கிம்க்குமே வெட்டிங் நடந்துட்டுருக்கு. அப்போ கிம் எனக்கு ஓகே மேரேஜுக்குன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்டால் அவள் எதுவும் பேசாமல் இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ லின் வந்துடுறான். இந்த மேரேஜ் நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னதுமே அப்போ அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இப்படி வெட்டிங்கில் வந்து தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிட்டுருக்கா, அதை எதுக்காக நீங்கள் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜீன் ஒரு பொண்ணு, நீ வந்து தேவையில்லாமல் எதுக்காக அப்படி பிரச்சனை பண்ணிட்டுருக்க, நீ என்னோட ஃபியான்ஸை என்னோட பிரதரோட வந்து மேரேஜ் ஆக போகிற பொண்ணை நீ வந்துட்டு பறிச்சுட்டு போக பார்ப்பியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறா. இதுக்கெல்லாமே காரணம் இவ தான் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ, நான் அவளை வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், அவளை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே அவள் ரொம்ப கோவமாயிட்டு, நான் இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சதுமே ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு அவளை பிடிச்சி தள்ளிட்டு தேவையில்லாமல் அவன் மேலே கையை வச்சேன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயின் தேவையில்லாமல் இப்படி பப்ளிக்கில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற சொன்னதும், நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கேன், உனக்கு என்ன புரியலையா, நான் கண்டிப்பாக வந்துட்டு வேறு யாரையும் உன்னை மேரேஜ் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து வேகமாக பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஓடிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின், நான் வந்துட்டு இவனை மீட் பண்ணாமல் இருந்தால் என்னோட லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்காது அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போ தான் என்னென்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே மலையில் நடந்து போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த சைடில் காரில் வரும்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. நம்ம ஹீரோயின் தான் அவனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்த்துருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிச்சிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து ஹாப்பி ஆகிட்டு, நீங்கள் தான் என்னை காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு எனக்கு பர்த்டே, நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு வரணும் அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. அதே மாதிரி எங்கள் பர்த்டேக்கு போனால் அங்கே பார்த்தா சில பேர்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே என்ன வேலைக்காரியோட பொண்ணு இங்கே என்ன வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஜீமே, உனக்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு ரொம்ப புள்ளி பண்ணுறாங்க. ஒரு பர்சனுமே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். பட் அங்கே நம்ம ஹீரோ வந்து அந்த ஆளை அடிச்சு போட்டுட்டு நான் வந்துட்டு இவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட, உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சு, நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிருவியான்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக நீ இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயினுக்குமே அவனை பிடிச்சிருக்கு. ஸோ உடனே அவள் ஓகேன்னு சொல்லிடுறா. அந்த ஜீக் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே வந்து வாக் பண்ணி அவங்க வீட்டுக்காக போயிட்டுருக்கும் போது அந்த பர்சன் நம்ம ஹீரோயின்ட்ட அன்னைக்கு தப்பிச்சிட்டா, ஆனால் இன்றைக்கி வந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு சேஃப்டியாக போகிறாளா என்னன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணியிருப்பான் போல். அங்கே வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் திரும்ப நீ அவன் மேலே கையை வைப்பான்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு அங்கே பயங்கர சண்டை வந்துடுது. ஸ்டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே வந்துட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சிடுறாங்க. என் பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு காரணமே நீ தானே, ஒன்றால் தான் இத்தனை பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஜீதை ஏற்றி விட்டுருக்கா. அப்போ நான் வந்துட்டு எதுவும் பண்ணலை, அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்றத சொன்னதுமே அவங்க அம்மாவே போட்டு அடித்து இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. நீ வந்துட்டு எதுக்குமே இப்படிலாம் பண்ணுறேன்னு சொன்னதும், நாங்கள் 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் தேவையில்லாமல் தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னதும், ஒன்றை மாதிரி ஒரு லேடியை போயிட்டு என் பையன் லவ் பண்ணுவானா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவன் வந்து அப்ராடுக்கு கிளம்பி போயிட்டான், உன்ன மாதிரி லேடியை வந்துட்டு மூஞ்சில் கூட முழிக்க மாட்டான்னு சொன்னதும் ஹீரோயின், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் என்னை ரொம்ப லவ் பண்ணுறாருன்னு சொல்கிறா. அதான் உண்மை, அவன் வந்துட்டு அப்ராடுக்கு போயிட்டான் அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிருது. அவங்க அம்மா நம்ம ஹீரோயின்ட்ட, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த பணக்காரவங்களெல்லாம் நம்பி நீ ஏமாலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த ஆளை பற்றி யோசிக்கவே கூடாது, நீ மறந்து போயிரு, உன்னோட லைஃப்லேயே அவன் இருக்கக்கூடாது, நான் புரியுதா இல்லையா சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு பாவங்க உடம்பு வேற முடியாமல் போயிட்டுருக்கு. அதே சைடில் தான் நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க, கையெல்லாம் கட்டிட்டு அப்ராடுக்கு எழுதிட்டு போகிறாங்க. நான் ஒரே ஒரு டைம் மட்டும் அவளை பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், பாஸ் நீங்கள் சொல்கிறத கேளுங்க, உங்கள் அம்மா வந்துட்டு சும்மா விட மாட்டாங்க, நீங்கள் பேசாமல் வாங்கன்னு சொல்கிறாங்க. சைடில் தான் ஹீரோயின் அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சவுண்டு கொடுக்கும்போது அவனுக்கு இன்ஜெக்ஷனை போட்டு அவனை அங்கே மயக்கமே ஆக்கிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா, நான் சொல்கிறத கேட்டு நீ நடப்பே இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாவங்க ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் அவனை பற்றி அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அவன் கொடுத்த அந்த செயினை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவளுக்காக ஆசையாக வாங்கி கொடுத்துருப்பான் போல், நான் வந்துட்டு உனக்காக இதை வாங்கியிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், நீ இப்படி என்னை விட்டுட்டு ஏன் போன, என்னை ஏமாத்தணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோவுமே ஹீரோயினை நினச்சவே ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட், பாஸ் நீங்கள் வந்துட்டு சொன்னதை கேட்டு நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கோங்க, அப்படின்னா தான் உங்கள் அம்மா திரும்ப வந்துட்டு வேகமாக கூப்பிடுவாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினோட செயினை வச்சுட்டு அவனுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட பாஸ் வர போகிறாரு, ஸோ நீ ரூம்லாம் போய் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வை அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே ஹாப்பி ஆகிட்டாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். அவளை அங்கே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நீ வந்துட்டு என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, இங்கே ரூமை விட்டு வெளியே போ அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின், என்னை வந்துட்டு உனக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா.
ஹீரோயின் நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எந்திரிக்கும்போது, அங்க அவனோட ஷோட்ல வந்துட்டு அங்க தலைமுடி மாட்டிக்கிது. அப்ப அங்க உள்ள வந்து வராரு பாஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு அவர் தப்பா புரிஞ்சுட்டு, நான் வந்துட்டு வெளிய போறேன் பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு போனதும், நம்ம ஹீரோயினோட ஹேர வந்துட்டு எப்படியோ எடுத்து விட்றான். தேவையில்லாம இப்படி வந்து ட்ரிக்க யூஸ் பண்ணிட்டு இருக்க. என் பக்கத்துல க்ளோஸ் ஆகுற அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அங்க ஒரே அசிங்கமா போயிருது. வேகமா அங்கருந்து போயிடுறா. ஹீரோ அவளோட ஃபோட்டோவ பார்த்துட்டு, "நீ வந்துட்டு என்ன ஏமாத்திட்ட. கண்டிப்பா நான் உன்ன சும்மா விட மாட்டேன். நான் உன்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அப்படி சொல்லி வச்சிருக்காங்க போல. ஹீரோயின் தான் வந்துட்டு பொய் சொல்லி இவன வந்துட்டு கழட்டி விட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின பாஸோட சேர்ந்து நீயுமே ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு சொன்னதும், "இல்ல எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்ல. எனக்கு வேணாம்" அப்படின்றத சொன்னதுமே, அங்க வந்துட்டு வம்பு பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அத எடுத்து குடிக்க போறா. பட் அங்க நம்ம ஹீரோ குடிக்க விடாம வேகமா வாங்கி அவனே குடிச்சுக்கிறான். அப்ப அங்க வந்துட்டு நம்ம பாஸ் வந்துட்டு பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு. இவர மாரி வந்துட்டு ஒரு பையன் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். லவ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோ அத கேட்டுட்டு லவ்லாம் வந்துட்டு ரொம்ப வேஸ்ட்டு தான். கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் ஏமாத்துக்காரவங்க தான்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் இந்த பணக்காரவங்களே நம்பக்கூடாது. எப்பயுமே கழட்டி விட்டுட்டு ஈஸியா வந்துட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே இப்படியே வந்து மாத்தி மாத்தி அங்க வாக்குவாதம் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கோமே, நீ கூட்டிட்டு போய் பாஸ வீட்ல விட்டுருன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் நீங்க எந்திரிங்க நான் உங்கள வீட்ல விட்டுட்டு போணும் அப்படின்றத சொன்னதும், நீ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன வந்துட்டு ஏமாத்தி போயிட்ட. நீ தேவையில்லாம என் பக்கத்துல வராத. நீங்க போன்னு சொல்லிட்டு ஒளர்றான். நம்ம ஹீரோயினுக்கு என்னமே புரிய மாட்டுது. அப்ப நான் குடுத்த அந்த செயின் எதுக்கு நீ வச்சிருக்க இன்னொன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு வேகமா அத வந்து புடுங்கிடுறான். சரி நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு உள்ளே இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கிம் வந்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு என்ன ஃபுட் டெலிவரி பண்ண வந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் ஃபுட் டெலிவரி தான் பண்ண வந்தேன்னு சொன்னதும் சரி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அவன் ஃபுட்டை வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவளோட அந்த செயினை தான் தேடிட்டு இருக்கா. அப்போ நீ என்ன தேடிட்டு இருக்க அப்படின்றத சொல்லும்போது வேமா அந்த செயினையுமே எடுத்துக்கிறா. அப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோங்க வந்துட்டு என்ன நீங்கள் 2 பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நான் ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேன்னு சொல்லிட்டாங்க. டெலிவரி பாய் மாதிரி அவன் பேசினதுமே ஹீரோயின் நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன் பாஸ். இப்போ வந்துட்டு முக்கியமான வேலையெல்லாம் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போறா. அப்போ ஹீரோ நீ எப்போ வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறவனா மாறின அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னோட சிஸ்டர் வந்துட்டு சமையல் பண்ணியதா ஸோ உனக்கு கொடுத்துட்டு வர சொன்னா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே இப்போ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் வேகமாக அங்கேருந்து போகிறான். பிறகு ஹீரோயின் அவன் வந்துட்டு அங்கே மீட் பண்ணிட்டு நம்ம 2 பேருமே திரும்ப மீட் பண்ணியிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுமே சரி ஓகே வா பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கிம் இந்த செயின் வந்துட்டு என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அவ்வளோ தூரம் தேடி எடுத்தேன்னு சொன்னதும் ஆமாம் இது என்னோட ஃபர்ஸ்ட் லவ் கொடுத்தது ரொம்ப ஞாபகங்கள்லாம் இதில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனதுமே இன்னைக்கு உன்னோட வேலை என்ன தெரியுமா இதில் கலந்துருக்க எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்து வைக்கணும்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு இது ஒன்றும் என்னோட வேலை கிடையாதுன்னு சொன்னதும் அப்புறம் உன்னோட வேலை என்னது டெய்லி வந்துட்டு யாராச்சும் ரோட்டில் எவனாச்சும் கூப்பிட்டானா போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீங்கள் தேவையில்லாமல் என்னோட பர்சனல் விஷயத்தில் தலையிடக்கூடாது. உங்களுக்கு நான் ஒர்க் நல்லா பண்ணுறேன்னா மட்டும் பார்க்கணும். அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என்னை வேற எங்கேயாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்களேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அங்கே அவன் கோவப்படும்போது நம்ம ஹிம்மே வந்துடுறா. நீ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லிட்டு பேசுகிற லெவலுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்துட்டு கிம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டு உன்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின்ட்ட ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவனுக்காக வந்துட்டு அங்கே அம்பர்லாலாம் கொடுத்துருப்பா போல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது. ஸோ வந்துட்டு அப்போ இருந்தே நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்துட்டு அப்போவே உன்னை சேஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் இப்போ நீ சிங்கிள்ன்றது எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா? ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவேன்னு சொல்கிறான். என்னோட தாத்தாவோட பர்த்டே பார்ட்டி இருக்குது. கண்டிப்பாக நீ வரணும்னு சொல்லிட்டு அங்கே இன்விடேஷன் கொடுத்ததுமே ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இது வந்துட்டு நீங்கள் வந்து பேசி வந்து ரெகுலர் பண்ணுறதுக்குலாம் இடம் கிடையாது. இது ஒர்க் பண்ணுற இடம். வந்துட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காமல் இங்கேருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறான். அப்போ ஹீரோயின் அவனை கோவப்படுத்துறதுக்காக கண்டிப்பாக நான் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லிடுறா. ஹீரோயின் அங்கேருந்து போனதும் என்ன நடந்துட்டுருக்கு ஒருவேளை உனக்கு என்ன அவளை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதுமே நீ மறந்து போயிடாத என்னோட சிஸ்டரோட சேர்ந்துட்டு உனக்கு வந்துட்டு மேரேஜ் நடக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். ஓகே இந்த இன்விடேஷன் நீமே வந்து சேருன்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க்குக்காக வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிற்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஏன்னா ஒர்க்குக்கு நீ இங்கே தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் நான் ட்ரான்ஸ்ஃபர் வேற எங்கேயாச்சும் பண்ண சொன்னால் நீ உன்னோட வீட்டுக்கே என்னை வேலைக்காக கூப்பிடுவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ இப்போ அது என்னோட பர்சனல் அசிஸ்டண்டாக
தானே ஒர்க் பண்ண போகிற அப்படின்ற சொன்னதும் என்னால் அதெல்லாம் முடியாதுன்னு அவள் சொல்கிறா. நீ வந்து யோசிச்சு பேசு, அப்படி முடியாதுன்னு சொல்லிட்டு போனேன்னா உனக்கு யாருமே இந்த ஊரில் வேலையை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப பயமாயிருது. ஏன்னா அதே மாதிரியே பண்ணிடுவானேன்னு சொல்லிட்டு அவள் பயந்துட்டு இருக்கா. சரி ஒழுங்கா போய் எனக்காக குக் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினை குக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பழைய விஷயங்கள்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அவன் அப்படியே யோசிச்சுட்டு அங்கே வந்துட்டு அவள் கையில் அடிப்பட்டதுமே ஹீரோ அவளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அப்புறம் 2 பேருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துடுறாங்க. நம்ம ஒரு பாஸ்ட்லையுமே 2 பேரும் சேர்ந்து அங்கே வந்து ரொமான்ஸுமே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் நீ இப்போ எதுக்காக இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருந்தேன்னா நான் ஜாப்பை விட்டு போயிடுவேன், உன் மேலே கேஸுமே போட்டுருவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நான் வந்து ரொம்ப சின்சியராக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தேன், அதனால தான் இப்படி பண்ணேன், நீ வந்துட்டு ரொம்ப சின்சியராக பொண்ணு தான், நான் வந்து உன்னை ஹையர் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இவன் நம்மளை பார்த்தா என்ன நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு பார்ட்டிக்காக போகும்போது நம்ம ஹீரோயின் ஸ்லிப்பாகி விழுக போகும்போது அங்கே கிம் பிடிச்சிடுறான். அப்போ நீ எதுக்காக அவளை பிடிச்சிட்டு இருக்க விடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் அவனுக்குமே அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. ஹீரோயினுக்கு இவங்க தொல்லை தாங்க முடியாமல் நீங்கள் 2 பேரும் என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கிளம்பி போகிறா. அப்போ அங்கே ஒரு தாத்தா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கழுத்தில் ஏதோ சிக்கிக்கிச்சு போல் அங்கே ரொம்ப தவிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அவருக்கு எப்படியோ ஹெல்ப் பண்ணி அங்கே வந்து காப்பாற்றினதும் நீ என்ன பார்ட்டிக்கு அம்மா போகிறேன்னு சொன்னதும் அவர் ஆமான்னு சொன்னதுமே சரி என் கூட வான்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோ அங்கே வந்துட்டு அவருக்கு ஹாப்பி பர்த்டே தாத்தான்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே கிம்மே வந்துட்டு தாத்தா நீங்கள் ஆல்ரெடி 2 பேரும் மீட் பண்ணிட்டீங்களா, உங்களை நான் இவ்வளோ தான் மீட் பண்ண வைக்கணும்னு நினச்சேன் அப்படின்றத சொன்னதோ இவர் ரொம்பவே நல்ல பொண்ணு என்னை இன்னைக்கு காப்பாற்றிருக்கான்னு சொல்லிட்டு அவருமே அங்கே வந்து புகழ்ந்து தள்ளிட்டுருக்காரு. ஆனால் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஹாப்பியாகவே இல்லை. ஏன்னா வந்துட்டு கையை விட்டு போயிடுவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு கவலை ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே ஒரு வெயிட்டரை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் போனதுமே அங்கே ஜீ வந்து பக்கத்தில் ஹீரோட்ட பேச ட்ரை பண்ணுறா. பட் அவன் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அந்த ஆளுக்கு போயிட்டு காசெல்லாம் கொடுத்ததுமே அங்கே வந்துட்டு நீ என்ன வந்து பண்ணிட்டுருக்க, அவளுக்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டதுமே அவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். உன்னால தான் என்னோட சிஸ்டரோட லைஃபே போச்சு, நீ தேவையில்லாமல் இதுக்காக திரும்ப அவளோட லைஃப்பில் வந்தேன்னு சொன்னதும் அப்போ தான் புரியுது அவங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவளை ஒன்றும் ஏமாத்தலை, அவள் தான் என்னை ஏமாற்றிட்டா. அவளுக்கு எவ்வளோ லெட்ரு போட்டிருப்பேன் தெரியுமா, ஒரு டைம் கூட அவள் எனக்கு வந்துட்டு திரும்ப ரிப்ளைவே பண்ணலை, என்னோட ஃபேமிலியில் சொன்னாங்க அவள் என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணதும் அப்போ அவங்க பிரதர் நீ வந்துட்டு தப்பாக புரிஞ்சிட்ருக்க, அந்த லெட்ரு எதுவுமே என்னோட சிஸ்டர் இப்போ வரைக்கும் பார்க்கவே இல்லை, என்னோட அம்மா அதை எல்லாத்தையுமே வந்துட்டு எரிச்சிட்டாங்க, ரெண்டாவது நீ தான் அவளை விட்டுட்டு போயிட்டு அப்ராடுக்குன்னு சொன்னதும் என்னோட ஃபேமிலியில் என்னை வந்து வம்பு பண்ணி தான் அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் என்னோட அம்மாவுக்கு அவள் ப்ராமிஸ்மே பண்ணி கொடுத்துருக்கா, அதனால தான் உன்னை மீட் பண்ணுறதுக்கு அவள் திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணலை, ஏன்னா என்னோட அம்மா இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் பயந்துட்டான்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் அவளை விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். அவங்க அந்த ஜீ வந்து நம்ம ஹீரோட டையை பார்த்துட்டு இந்த டை உனக்கு நல்லா வேலைன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். இந்த டையை நம்ம ஹீரோயின் தான் சூஸ் பண்ணியிருப்பா போல். ஸோ வந்துட்டு இந்த டையை நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே கிம்ட்ட நம்ம 2 பேரும் இன்றைக்கி ஒயின் குடிச்சு காம்படிஷன் வச்சு பார்ப்போமான்னு சொன்னதும் 2 பேருமே அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. பட் அவனால் முடியாமல் அவனுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சதுமே அவன் ஏமா எந்திரிச்சு போயிடுறான். நம்ம ஹீரோ ஓவராக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயின் இப்படிலாம் நீ பண்ண அதை முதல் ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னதும் நான் அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் அவனுங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. நம்ம ஹீரோயின் இப்படிலாம் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம ஒழுங்காக வந்துட்டு பேசாமல் இரு அப்படின்றத சொன்னதும் நான் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், திரும்பவுமே என்னோட லைஃப்ல இருந்து நான் உன்னை போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நீ என்னை வீடு, நீ வந்துட்டு என்னை ஏமாற்றிட்டு போனவன் தானே சொன்னதும் என்னோட அம்மா என்னை கட்டாயப்படுத்தி தான் அங்கே துரத்தி விட்டாங்க, அதுக்கப்புறம் அங்கே நிறைய கார்ட்ஸுமே வச்சுருந்தாங்க, என்னால் மீட் பண்ண முடியல, ஆனால் நிறைய லெட்டருமே நான் வந்துட்டு உனக்காக போட்டிருந்தேன், நீ வந்து ரிப்ளை பே பண்ணலன்னு தெரிஞ்சதுமே நீ தான் என்னை ஏமாற்றிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப புலம்பிச்சிருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உன் லெட்டரை பார்க்கவே இல்லை, என்னோட அம்மாவுக்காக தான் நானுமே உன்னை விட்டேன், நானுமே இன்னும் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப புலம்பிச்சிருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோக்குமே இங்கே ரொம்ப கவலையாகிருது, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இதுக்கப்புறம் யார் நினச்சாலும் சரி நான் வந்துட்டு எப்பயுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு கிஸ் பண்ண போகும்போது பார்த்தா அவன் மேலே வந்து அவன் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு கிம் அங்கே ரூமுக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க வெளியவான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வேற ட்ரெஸ்ஸில் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவை போய் அடிச்சிடுறான், என்ன வந்து தப்பாக நடந்துக்கிட்டே அவட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் வாமிட் பண்ணி வச்சிட்டான்னு சொன்ன பிறகு தான் அங்கே அவனுக்கு வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அவள் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இப்படிலாம் தேவையில்லாமல் ஏன் சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மெடிசன்லாம் போட்டுட்ருக்கா. சரி ஓகே இப்போ டைம் ஆயிடுச்சு நான் கிளம்ப போகிறேன் அப்படின்றத சொல்லும்போது நான் இன்னைக்கு கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன், நீ என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவள் கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான்.
நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருப்பேன், எந்திரிப்பா சாமி டைம் ஆகுதுன்னு சொல்லும்போது, ஆனால் எவ்வளோ நாள் கழிச்சு நீ எனக்கு கிடைச்சிருக்க, நான் எப்படியும் உன்னை விடுவேன்னு சொல்லிட்டு திரும்பவுமே அவ கூட ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுக்காக அவன் சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீ வெளியே யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்கோன்னு சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டாங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஏன் நீ இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, நீ புரிஞ்சுக்கோ, ஃபஸ்ட்டு என்னோட அம்மாட்ட நான் சொல்லி சமாதானப்படுத்தணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னதுமே அவளோட சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு கண்டிப்பாக நான் அப்படியே பண்ணுறேன், நீ வந்துட்டு எதை பற்றி ஃபீல் பண்ணாத, இதுக்கப்புறம் என்னோட லைஃப்லேருந்து நான் வந்துட்டு எப்பயுமே உன்னை விட மாட்டேன், நான் வந்துட்டு உன்னை ஃபீல்மே பண்ண விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின் அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மேனேஜர் வந்து, நான் உனக்காக ஒரு பையன் பார்த்துருக்கேம்மா, நீ வேணா இன்னைக்கு டேட்டுக்கு போயிட்டு வரையா, ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காரு. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு, என்ன வந்துட்டு இப்படி வேலையெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, உங்களுக்கு அப்படி வந்துட்டு நிறைய பொண்ணுங்க தெரிஞ்சிச்சுன்னா பேசாமல் எனக்கு வேணா ஒரு பொண்ணை வந்து பாருங்களேன், நானுமே டேட் பண்ணுறேன்னு சொன்னதும், பாஸ் நீங்கள் என்ன ரெடியாக இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டதும், ஆமாம் நேற்று கூட ஒரு பொண்ணை போய் பார்த்தேன், அவள் பாவம் என்னை வந்துட்டு நைட்டு தூங்கவே விட மாட்டேன்ட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொன்னதும், ஹீரோயின் நீ வாய மூடிட்டு அப்படின்றத சொல்கிறா. அப்போ பாஸ் உண்மையிலே எனக்கு ஒரு பொண்ணு தெரியும்னு சொன்னதும், நீ வந்துட்டு இங்கே என்ன மேனேஜர் வேலை பார்க்குறியா இல்லை புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கியா, ஒழுங்காக வேலையை பாரியான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். பிறகு ஹீரோயின் அங்கே ரூம்க்கு வந்ததுமே நம்ம ஹீரோ திரும்ப விட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அங்கே மேனேஜர் 2 டைம் உள்ளே வந்துடுறாரு. கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் கதவை அங்கே லாக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் கூட அவன் ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன் வீட்டில் கொண்டு போய் விட போகும்போது, இவ்வளோ நாள் கழிச்சு உன்னை மீட் பண்ணியிருக்கேன், நான் எப்படி வந்துட்டு உன்னை விட்டுட்டு போக முடியும், உன் கூடவே சேர்ந்து நான் வீட்டுக்கு வரேனேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குமே போயிட்டு அங்கே சாப்பாடுலாம் அவன் வந்து செஞ்சு கொடுக்குறா. அதை சாப்பிட்றேன்ற பேரில் கீழே விழுந்ததுமே அங்கே ஹீரோயின் கிண்டல் பண்ணிட்டுருக்கா. 2 பேருமே இப்போ ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அங்கே அவள் ஃபோட்டோவை பார்த்துட்டு ஹீரோ, நீ இப்போயுமே இந்த ஃபோட்டோ வச்சுட்ருக்கேன்னு கேட்டதும், இத்தனை வருஷமாக அந்த ஃபோட்டோவை பார்த்து தானே நான் உயிரோடவே இருந்துட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும், அதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு உன்னை நான் எப்பயுமே கஷ்டப்பட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அவளை சமாதானப்படுத்துகிறான். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு, இன்றைக்கி வந்து நான் டேட் போகணும், நீமே என் கூட சேர்ந்து வாயேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. சரி ஓகே போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம கிம் நம்ம ஹீரோயினுக்காக நிறைய வந்துட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, உன் கூட சேர்ந்து இன்றைக்கி நான் டேட் போகணுன்னு ஆசைப்பட்றேன், நீ வாயேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து, அவளால் இன்றைக்கி வர முடியாது, அவளுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட வேலை இருக்குது, என் கூட சேர்ந்து வரணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், உங்கள் 2 பேரும் கூடயுமே என்னால் வர முடியாது, ஏன்னா வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் போகணும் அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே நம்ம கிம், நான் வந்துட்டு அப்போ ஜாயின் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவ்வளோ ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அங்கே வந்துட்டு அவங்க அந்த இது டேட்டுக்கு போயிருந்த அந்த பர்சன் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசாமல் நம்ம ஹீரோயின்கிட்டவே வந்து சைட் அடிச்சு எடுத்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு, நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகும்போது அங்கே பின்னாடி அந்த பர்சன் வந்துட்டு ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்தால அடித்து அங்கே விரட்டி விட்டுறான். ஹீரோயின்ட்ட அவன் கோப்பட ஆரம்பிச்சிடுறான். உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போதே நீ வந்துட்டு வேறு ஒருத்தவங்க கூட டேட்டுக்கு வருவியா, இப்போ இன்றைக்கி உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வாஷ்ரூமில் போயிட்டு கூட்டிகிட்டு போய் ரொமான்ஸ் பண்ண பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நீ கதவையாச்சும் மூடுப்பா அப்படின்றத அவ சொல்கிறா. ஆனால் அப்போ பார்த்தா அங்கே நம்ம கிம் வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோவை வந்து வேகமாக மறைய வச்சுட்டு நம்ம கிம்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கும்போது, சரி நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து கட்டையை வச்சு கிட் பண்ணிடுறான். அவன் அந்த இடத்துல விழுந்து மயக்கமானதுமே நம்ம ஹீரோயினை, நம்ம இப்போ ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின், இப்போ வீட்டுக்கு போகாமல் நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னதுமே, எனக்கு இன்னுமே ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின்ட்ட, நான் ஏதாச்சும் உன்ட்ட சீக்ரெட் மறைச்சிருந்தேன்னா நீ வந்துட்டு அதை என்னை வந்து மன்னிச்சிடுவியான்னு கேட்டதுமே, நான் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன், ஏன்னா நம்மளுக்குள்ளே வந்து டீல் இருக்குல்ல, நம்ம 2 பேருமே எதையுமே மறைக்கக்கூடாதுன்னு சொன்னதும் ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் திரும்ப, நீ அதுக்கான ரீசன் சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக நான் மன்னிச்சிருவேன்னு சொன்னதும் அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்துட்டு, உன் கூட சேர்ந்து நானுமே வசமாக இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன், நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேபின்லேருந்து வெளியே வரும்போது அவங்க ஃப்ரெண்டு, நேற்று நைட்டு நீ எங்கே போன, என்ன ட்ரெஸ் கூட மாற்றாமல் காலையில் இவ்வளோ தூரத்துக்கு ஆஃபீஸ்க்கு எதுக்காக வந்தேன்னு சொன்னதும், பாஸ் வந்துட்டு நேற்று நிறைய வந்து ஒர்க்கு கொடுத்துட்டாரா, ஸோ அதனால் வந்துட்டு வேகமாக வர வேண்டியதாகிடுச்சு அவள் சொல்லிட்டு எப்படியோ சமாளிக்கிறா. அப்போ அங்கே மேனேஜர் வந்துட்டு, பாஸ் வந்துட்டு நேற்று போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸையுமே வந்து மாற்றலை, அவர் இங்கே ஆஃபீஸ்லேயே இருந்திருக்காரு, ஏதோ பொண்ணு கூட தான் சேர்ந்து இருந்திருக்காரு போலன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டுக்கு டவுட் ஆகிட்டு, அந்த பொண்ணு யாராக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கிம்மே வந்துட்டு, நேற்று நைட்டு எங்கேப்பா போன அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயின், உன் கழுத்தில் என்ன அடிப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னதும், பைத்தியம் தான் என்னை போட்டு அடிச்சிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ வந்து பிஹேவ் பண்ணுறதுமே அந்த மாதிரி தானே இருக்குது, அதனால தான் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை, என்னோட தாத்தா உன்னை இன்வைட் பண்ணியிருக்காரு சாப்பிட்றதுக்காக, கண்டிப்பாக நீ என் கூட சேர்ந்து வரணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோ, நானுமே வருவேன்னு சொல்கிறான். நீ எதுக்காக வர, நான் வந்து உன்னை இன்வைட்டே பண்ணலையேன்னு சொன்னதும், தாத்தா என்னை வந்துட்டு வேணான்லாம் சொல்ல மாட்டார் அப்படின்றத சொல்லிட்டு அவனாவே அங்கே வம்பு பண்ணி வந்துடுறான். அங்கே வந்துட்டு அவங்க தாத்தா நம்ம கிம்மை பற்றி இங்கே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு, ரொம்ப நல்ல பையன்மான்னு சொல்லிட்டு, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் இல்லைன்னா நீ வந்துட்டு இவனை ட்ரை பண்ணலாமே, இவன் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன், உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், தாத்தா நீங்கள் பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, அவன் இன்னும் சின்ன பையன் தான் நம்ம ஹீரோ சொன்னதும் கிம்க்கு அங்கே கோமாயிருது.
வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினுக்காக இந்த சாப்பாடை சாப்பிடுன்னு எடுத்து வைக்கும்போது நம்ம ஹீரோ இல்லை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வெஜிடபிள் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு 2 பேருமே போட்டி போட்டு அவளுக்கு எடுத்து வைக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் மேலே அங்கே சாப்பாடை கொட்டி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நீ இப்படிலாம் அவர்கிட்ட கோவப்படக்கூடாது அப்படின்ற சொன்னதும், நீ அவனை மீட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அவரை வந்து மீட் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் நம்மலாம் பிஸ்னஸ் பார்ட்னர், நம்ம எப்படி வந்து மீட் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்றத சொல்கிறா. ஆனால் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், அவன் கூட சேர்ந்து வெளியே எங்கேயும் தனியாக போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை வந்து கிஸ் பண்ணிவிட்டு சமாதானப்படுத்துகிறா. உனக்காக சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னு சொன்னதும், எனக்கு சாப்பாடெலாம் வேணாம் நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அவள் கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவன் இங்கே கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஜீட்டேருந்து கால் வந்துடுது. நீ வந்துட்டு இப்போ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் காலில் பேசினா. நீ வந்துட்டு உடனே என்னை மீட் பண்ணுறதுக்காக அவன் சொல்கிறா. அப்போ எனக்கு வந்து முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் இப்போ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின்ட்ட அந்த ஜியை பற்றி சொல்லாமல் போயிடுறான். பிறகு அவளை போய் மீட் பண்ணிட்டு என்ன விஷயம்னு கேட்டதுமே, நான் வந்து உன் கூட சேர்ந்து டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், நம்ம 2 பேத்துக்கு நடுவில் ஜஸ்ட் வந்து பிஸ்னஸ் வந்து ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும், யார் சொன்னது நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், ஆனால் ஓமையில் எனக்கு எந்த ஒரு லவ்வுமே கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதே இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயினுமே அவங்க பிரதருக்காக சாப்பாடு கொண்டு வர்றா. ஆனால் நம்ம ஹீரோவை பார்க்கல. பிரதருக்கு அவள் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேமா போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்ருக்கா. அவங்க அம்மா நீ ஏமா கவலைப்பட்டுட்ருக்க, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே வரும்போது நம்ம ஹீரோவுமே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். நானுமே உன்னோட அம்மாவை போய் மீட் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும், இல்லை இது சரியான டைம் கிடையாது, நீ வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு சரி என்னோட அம்மாவுக்காக ஃப்ரூட்ஸ் வேணும் நீ வாங்கிட்டு வையேன்னு சொன்னதுமே அங்கே அவன் வாங்க போயிடுறான். அப்போ அவன் வாங்கிட்டு வரும்போது பார்த்தா நம்ம கிம் ஆல்ரெடி அவங்க அம்மாட்ட அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. அவன் பேசுகிற விஷயத்த பார்த்துட்டு அவங்க அம்மா புரிஞ்சுக்கிறாங்க, உனக்கு என்ன என் பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு மட்டும் கிடையாது என்னோட தாத்தாக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னதுமே, அப்படின்னா நீ கண்டிப்பாக என்னோட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறவேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு இதை பற்றி இப்போ பேசாதீங்கம்மான்னு சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே ஜெலஸ் ஆகிட்டு நான் வந்து மீட் பண்ண முடியாது ஆனால் அவன் மட்டும் மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே கோவமாயிருது. பிறகு கிம் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நான் உண்மையிலேயே தான் சொல்லிட்டு இருக்கேன், உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதுக்கு வந்துட்டு எதுவுமே பேசாமல் இருக்கா. அப்போ நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாத கண்டிப்பாக வந்துட்டு, ஆனால் உனக்கு நான் டைம் கொடுப்பேன் நீ யோசிச்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு போனதும் இவனுக்கு அவ்வளோ ஒரு ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. வீட்டுக்கு வந்து அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் என்னாச்சு இவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு கேட்டதும், நீ வந்துட்டு என்ன மீட் பண்ண வைக்க முடியாது ஆனால் அவனை மட்டும் மீட் பண்ண வைக்க முடியுமா, அவன் வந்துட்டு உனக்கு என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்டானு சொன்னதும், அப்படிலாம் எதுவும் கிடையாது நான் உங்களை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் பட் அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோட அம்மா அங்கே ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு, நீ தேவையில்லாமல் என்னோட பையனோட லைஃப்பில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ ஒழுங்காக வந்துட்டு அவனோட லைஃப்பை விட்டு போயிரு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம கிம்மே வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு இப்போ இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லும்போது அந்த லேடி ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்கள் பையனை என் பொண்ணு மீட் பண்ணலை அப்படின்றத சொன்னதும், யார் சொன்னது அவனோட பர்சனல் செக்ரட்டரி ஆகிட்டு அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா, எவ்வளோ காசு வேணுமோ கேளு நான் வந்துட்டு கொடுத்துட்றேன் என் பையனை விட்டுன்னு சொன்னதும், நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னதுமே அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பொண்ணு வந்துட்டு பேச்சை மீறி போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஏமா இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, வீட்டுக்கு வாங்கம்மான்னு சொன்னதுமே ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப இழிவாக பேசி அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பையனுக்கு ஜீக்கு தான் மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ நம்ம ஹீரோ நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்கம்மா இதெல்லாம் உண்மை கிடையாது, நான் உன்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வேமா அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிடுறான். பட் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அப்போ டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்க நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு, நீங்கள் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டில் கிம் கூட்டிகிட்டு வந்துட்டு நீ எதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்லும்போது அங்கே தலையில் அவளுக்கு சுற்றுது. நீ வந்துட்டு ஏன் எதை பற்றியும் கவலைப்பட்டுட்டு இருக்க, நீ வந்து கேர் பண்ணி இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து தேவையில்லாமல் நீ வந்துட்டு அவளை இப்படி ஹக் பண்ணி பக்கத்தில் வர வேலை வைக்காத, ஒழுங்கு அவட்ட இருந்து விலகிருன்னு சொன்னதுமே அங்கே கிம்க்கு கோவமாயிருது. நீ வந்து என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை வந்ததுமே ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு தேவையில்லாமல் இப்படி பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்போ அங்கே கிம் நீ என்னோட சிஸ்டர் வந்துட்டு மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ப்ராமிஸ் பண்ணுதேன், இங்கே வந்துட்டு இவ பின்னாடி சுற்றிட்டு இருப்பியா, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே கோவமாயிட்டு சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோக்கு அந்த ஜீ வந்து கால் பண்ணிடுறா மீட்டிங்காக. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயின்மே அவங்க பிரதருக்காக லஞ்ச் கொண்டு போகும்போது நம்ம ஹீரோ அவங்க பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ ஹீரோ வேமா ஓடி வந்துட்டு அவகிட்ட ப்ளீஸ் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு உன்னை தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், நான் மீட்டிங்காக தான் வந்தேன்னு சொன்னதும் நீ வந்துட்டு அவ கூட வந்து என்கேஜ்மெண்ட் ஆனது வரைக்கும் என்கிட்ட வந்து மறைச்சிருக்க, நீ வந்து இதுக்கப்புறம் என்கிட்ட பேச தேவை கிடையாது, நம்ம 2 பேத்துக்கு ஒத்து வராது அப்படின்றத சொல்கிறா.
அவங்க கிம் வந்து கோவப்பட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு, தேவையில்லாம நீ எதுக்காக இப்படி அவள வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எதுக்காக வந்துட்டு தேவையில்லாம அவளுக்கு நடுவுல வந்துட்டு இருக்க? நீ வந்து அவள 2 பொண்ணுங்களையுமே ஏமாத்திட்டு இருப்பியா? மரியாதையோட இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அங்க பெரிய சண்டை வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அங்க வந்து அடிச்சு கீழ தள்ளுனதில்ல. அவளுக்கு அவங்க வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. நம்ம கிம் தாங்க ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு வெளியவே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே, நீ அவன கூப்பிட்டு நான் பேசுறேன்னு சொல்றா. நம்ம ஹீரோ வந்ததுமே, நான் வந்துட்டு சாரி கேட்கிறேன் நடந்த எல்லாத்துக்குமே. நான் உன்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ இல்லாத லைஃப்பை என்னால நெனச்சு கூட பார்க்க முடியலன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் தேவையில்லாத பேச்சு பேச வேணாம். நம்ம 2 பேருமே பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்றத சொன்னதும், ஆனா அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்றான். அப்ப நம்ம ஹீரோயின் பிரேக்கப் பண்றதா எல்லாருக்குமே நல்லது. என்னோட அம்மாவுக்கு உன்ன பிடிக்கல, உன்னோட அம்மாவுக்கு என்ன பிடிக்கல. ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு தனியா பிரிஞ்சு போயிடலான்னு சொன்னதும், ஆனா ஹீரோக்கு வந்துட்டு அது சுத்தமாவே பிடிக்கல. ஒத்துக்கவே மாட்றான். ஹீரோ அங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு போனதும், ஹீரோயின் அங்க ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து ப்ராமிஸ் வாங்கியிருக்காங்க. நீ கிம்ம மேரேஜ் பண்ணிக்கணும். அந்த பையன் உனக்கு வேணாம். அவங்க ஃபேமிலி சரியில்லாதவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்க்காக தான் நம்ம ஹீரோ கூப்பிட்டு அங்க வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டா போல. ஸோ இதெல்லாம் நினைச்சிட்டு அவரும் அவங்க கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கா. அதே மாதிரி கிம் கூட அன்னைக்கு வந்து வெட்டிங்குமே ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அவங்க அம்மா நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பிரதர் அங்க வந்துட்டு உண்மையிலே நீ என்ன அவனை மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு கேட்கும்போது, அவங்க அம்மா நீ வாய மூடிட்டு இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கோவப்பட்டதுமே, நம்ம ஹீரோயினுமா அம்மா நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லியிருக்கான். அப்போ அங்கே வெட்டிங் நடக்கும்போது தான் நம்ம ஹீரோ வந்து அங்கே வெட்டிங்கை ஸ்டாப் பண்ணி நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போகக்கூடாது. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நான் வந்து உன்னை ஹேட் பண்ணுற லெவலுக்கு நீ நடந்துக்காத. என்னை விட்டு அப்படின்றத சொன்னதுமே, ஆனால் வந்துட்டு ஹேட்மே லவ்வோட வந்துட்டு ஃபஸ்ட் அறிகுறி தானே. நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவகிட்ட அங்கே வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கோமே, ஹீரோ அங்கே சாரி கேட்குறான் நடந்ததுக்காக. நீ என்னை விட்டுட்டு போகவும் தான் நான் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அடிச்சிடுறா. அப்போ அங்கே வந்துட்டு கால் வந்துடுது. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே அங்கே வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஜீ வந்து நீ எப்படி வந்து என்னை விட்டுட்டு வேற ஒருத்தையும் மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது ஆல்ரெடி ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும், நீ என்ன மேரேஜ் பண்ணுவியா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் உன்னை லவ்வே பண்ணலை தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்பட்டு அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அவங்க அம்மா நீ வந்துட்டு கண்டிப்பாக அவனை மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது, அவன் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது, உன்னோட லைஃப் வந்து சேஃப்டி கிடையாது, நீ வந்து பிரேக்கப் பண்ணிடு அப்படின்றத சொல்லி திரும்ப ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுமே கண்டிப்பாம்மா அப்படின்றத சொல்லிட்டு ப்ராமிஸ்மே பண்ணிடுறா. அவங்க அப்படியே வந்து இறந்துமே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே கவலைப்பட்டு அழுதுட்ருக்கா. நம்ம ஹீரோ நீ தான் வந்துட்டு காரணம் என்னோட அம்மா இறந்து போனதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. அவங்க பிரதருமே போட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு உன்னால தான் என்னோட அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க, என்னோட சிஸ்டருமே இந்த நிலைமைக்கு ஆளாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கோவப்பட்டுட்ருக்கான். ஹீரோ ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கா. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸை விட்டு போக போகிறா போல். அங்கே வந்து அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இதுக்கப்புறம் 2 பேத்துக்குமே ஒத்து வராது, நீ தேவையில்லாமல் ஏதாச்சும் என்னை தொல்லை பண்ணிட்டுருக்காது அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோ ஹக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத, நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அழுகிறான். ஆனால் ஹீரோயினுக்குமே விட்டுட்டு போக மனசு இல்லை. பட் அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸால் தான் அங்கே வந்து விட்டுட்டு போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் இப்படியே என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, நீ என்னை எப்பயுமே பார்க்க முடியாமல் போயிடும் அப்படின்றத சொன்னதும், ஆனால் ஹீரோ வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு அங்கே விடவே மாட்டான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு என்னை பிரேக்கப் பண்ணிக்கோ நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இந்த ஆஃபீஸ்லேயாச்சும் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சரி ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயிட்ட அங்கே வந்துட்டு உங்கள் பிஸ்னஸ் வந்து ரொம்ப லாஸ் ஆகிட்டு இருக்கு பாஸ் அப்படின்றத சொன்னதுமே நம்ம வந்து அதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறான். பட் பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்கான். அங்கே ஜீ வந்துட்டு அவனையுமே மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே ஆல்ரெடி அவளை மீட் பண்ண போனதுமே நீ வந்துட்டு இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதும், நான் என்னோட அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அவனை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, ஸோ நீ கவலைப்படாதன்னு சொன்னதும், நீங்கள் ஒர்க் பண்ணேன்னா அவள் எப்படி வந்துட்டு ஒன்றை மறந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணுவான், மரியாதையோடு இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்கிறான். நீங்கள் இருந்துன்னு வச்சுக்கோமே உன்னோட பிரதரோட உயிருக்குமே ஆபத்துன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிடுறாங்க போகிறதுக்காக. பிறகு அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே அந்த ஜீ வந்து நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு நீ வச்சுக்கோமே உன்னோட லைஃப்பில் இப்போ நடந்துட்டுருக்க எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும், ஆனால் நம்ம ஹீரோ உன்னை நான் எப்பயுமே மேரேஜ் பண்ண மாட்டேன், நான் அவளை மட்டும் தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இப்போ எவ்வளோ ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கோ எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கரெக்ட் பண்ணிடுறேன், ஸோ வந்துட்டு நீ உன்னை மேரேஜ் பண்ணவே மட்டும் நினைக்காதான்னு சொல்லிட்டு போயிடுறான். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து சொல்லிடுறாங்க இப்படி மேடம் வந்துட்டு காணும்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போகும்போது அந்த ஜீ நீ எனக்கு வந்து கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்க மாட்டேன், நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்க அவளை தேடிடுவேன்னா அவள் எங்கேயுமே கிடைக்க மாட்டான்னு சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோ உங்கள் பிரதரை மீட் பண்ணிவிட்டு ஒழுங்காக உண்மையை சொல்ல அவள் எங்கே போயிருக்கான்னு சொன்னதோ, உன்னால தானே அவள் லைஃப்பை விட்டே போயிட்டா, ஏன் இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க, இப்போயாச்சும் நிம்மதியாக இருக்க விடு அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு முன்னாடி தோன்ற மாதிரியே இருக்குது. ஒரு பைத்தியம் மாதிரி ஆகி போயிடுறான் அவன். அங்கே வந்து அவனுக்கு ஆக்சிடென்ட்மே ஆகி அங்கே வந்து பெட்டில்
வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா நீ எப்படி வந்துட்டு உன்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணியிருக்க அவ்வளோ நினச்சிட்டேன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு நான் இப்படி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டீங்க அவள் இல்லாமல் நான் வந்து அதே மாதிரி இருக்கேன் ஆனால் உங்கள் கனவு என்னைக்கு நிறைவேறாது நான் அந்த ஜியை வந்துட்டு எப்பயும் மேரேஜ் பண்ண மாட்டேன் நான் எப்பயுமே இப்படியே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவள் அங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ எல்லாத்தையுமே சமாளித்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டான். பட் இருந்தாலுமே இப்போ வரைக்கும் ஏன் நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணலைன்னு சொன்னதுமே நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் இன்னுமே மறக்காமல் அங்கே தேடிட்டு தான் இருக்கான் போல். ஹீரோயின் இங்கே ஒரு கஃபே மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கா. அவங்க பையன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு அம்மா எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு அப்பா எங்கே இருக்காரு அப்படின்ற சட்டி கேட்டதுமே அப்பா உனக்கு இருக்காருப்பா அவர் கொஞ்சம் வந்து பிஸியாக இருக்க வசி மீட் பண்ண முடியல நீ ஒன்றும் கவலைப்படாத கூடிய சீக்கிரம் வந்துருவாரு அப்படின்ற சொல்லிட்டாங்க. பையனை வந்துட்டு அவள் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஹீரோயினை நினச்சி இன்னும் ஃபீல் பண்ணிட்டு அவள் கூட சேர்ந்து இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கான். எவ்வளோ நாள் தான் என்னை இப்படி விட்டுட்டு போவேன் நான் வந்துட்டு எவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா நீ இல்லாமன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிடுறான். இந்த ஜி வந்து எவ்வளோ நாளைக்கு நீ அவ்வளவே நினச்சிட்டு இருப்பேன் நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கிறது உனக்கு என்ன தெரியலையா எல்லாமே வந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கு நியூஸ் நம்ம 2 பேர் தான் ஃபியான்சேன்னு சொல்லிட்டு எப்போ மேரேஜ் பண்ண போகிற அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ரூமர்ஸ் தான் நான் எப்போயும் உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அதுக்கப்புறம் அவங்க பையனுக்கு அங்கே உடம்பு முடியாமல் போகவுமே இப்போ அவனுக்கு வந்துட்டு பிளட் தேவைப்படுது ஸோ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அங்கே கிம்கிட்ட கால் பண்ணி பையனுக்கு வந்துட்டு உடம்பு முடியல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நீ வரையான்னு சொல்லிட்டு கேட்டதும் கிம்மே ஓகே நான் உடனே வரேன் அப்படின்றத சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்போ அங்கே அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோட ஆளுங்க கேட்டுட்டு போயிட்டு சொல்லிடுறாரு பாஸ் அவர் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க ஒய்ஃபோட தான் பேசினாரு அவங்க வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்கன்னு சொன்னதும் ஹீரோவுமே அங்கே ஹாப்பி ஆகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே கிம் வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அவ்வளோ ஹக் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே அதெல்லாமே பார்த்துடுறான். அப்போ ஹீரோயினுமே அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அங்கே குழந்தைகிட்ட பேசுகிறாங்க. பிறகு அவன் இப்போ இங்கே வந்துட்டான் என்னை வந்துட்டு உன் கூட சேர்ந்து பார்த்துட்டான் ப்ளீஸ் நீ வந்துட்டு நீ தான் இந்த குழந்தையோட அப்பாவை நடிக்கணும் அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே இந்த குழந்தை வந்துட்டு யாரோடது அப்படின்ற சொன்னதுமே இந்த குழந்தை வந்து அவனோடது தான் அப்படின்றதையுமே அவன் சொல்லிடுறான். கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவன் வந்து மீட் பண்ணிட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நீங்கள் இப்படிலாம் என்னை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அந்த குழந்தை யாரோடதுன்னு சொன்னதும் அது கிம்மோட குழந்தை தான் நீங்கள் இப்படிலாம் என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்குமே ப்ராப்ளம் வந்துடும் ஸோ நீங்கள் வந்துட்டு பேசாமல் இங்கேருந்து விலகி போயிருங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. நீ போய் சொல்லிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் நீ வந்து என்னை போர்ஸ் பண்ண வைக்காதன்னு சொன்னதுமே ஹீரோயின் நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போகும்போது இந்த குழந்தைக்காக நான் மெடிசன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை கொடுத்துட வேண்டான்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அங்கே அவளுக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப எமோஷ்னலாக ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த பையன் வந்துட்டு அங்கே அப்பான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ பார்த்து பேசினதும் நான் வந்து உன்னோட அப்பா கிடையாதுப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசும்போது உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னோட பேர் வந்து சூப்பர்மேன் சொல்லிட்டு அங்கே குழந்தையோட சேர்ந்துட்டு அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறான். அவனுக்காக டாய்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறான். நீ வந்துட்டு உன்னோட அம்மாட்ட நான் வந்துட்டு மீட் பண்ணேன்னுலாம் சொல்லக்கூடாது ஓகேவா அப்படின்றத சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வீட்டுக்குமே போயிட்டு அந்த குழந்தை வந்துட்டு சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கான். என்ன வந்து டாய்ஸ் இது யார் இதெல்லாம் வாங்கி கொடுத்ததுன்னு சொன்னதும் இது சூப்பர்மேன் தான் எனக்காக வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னதும் இப்படிலாம் மற்றவங்ககிட்ட வாங்கக்கூடாது ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கோவப்படுறான். நைட் போல் அங்கே இன்னொரு பிளேட் எடுத்து வச்சு அவன் சாப்பாடில் வச்சது யாருக்கு இதுன்னு சொல்லும் போது அங்கே கதவை போய் திறந்தா நம்ம ஹீரோ தான் வர்றான். அவனங்க பார்த்துட்டு அவள் கோவப்பட்டதுமே அங்கே உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு நான் வரது பிடிக்கல போலன்னு சொன்னதும் அந்த பையன் இது என்னோட கெஸ்ட் நீங்கள் எப்படி வந்துட்டு என்னை வந்து இங்கே வேணான்னு சொல்லுவீங்கம்மா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாருமே அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் ஹீரோயினுக்குமே அப்பயுமே சண்டை தான் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பேசலான்னு சொல்லிட்டு வர்றான். பட் ஹீரோயின் கோவப்பட்டு கத்துனதுமே நீங்கள் எப்படி வந்துட்டு அவர்கிட்ட இப்படிலாம் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க அவர் தான் என்னோட அப்பான்னு சொன்னதும் யார் சொன்னது அதெல்லாம் இல்லைன்னு சொன்னதுமே நான் ஃபோனில் வந்து பார்த்தேன் நான் வந்து இப்போ அவரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போகும்போது அங்கே வந்து கார் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கவலைப்பட்டு அழுதுச்சேக்கா. அப்போ அங்கே கிம் வந்து கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். இத்தனை பிரச்சனை காரணம் நீ தான் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் வாய மூடிட்டுருங்கன்னு சொல்லும்போது டாக்டர் அவனுக்கு இப்போ பிளட் தேவைப்படுதுன்னு சொல்லுது. நம்ம ஹீரோயின் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்க போகிறான். பட் அவன் வந்துட்டு அங்கே போய் பிளட்டை கொடுக்க போனதும் நம்ம ஹீரோயின்ட்டு அவன் கோவப்படுறான். நீ என்ன நினச்சிட்ருக்க நீ வந்துட்டு நான் பிளட் கொடுக்கக்கூடாது அவன் மட்டும் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் டிஎன்ஏ ரிப்போர்ட்டுமே எடுத்துகிட்டு வந்துடுறான். இதில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது என்னோட பேபி ஆனால் நீ என்கிட்ட மறைச்சிருக்கீல இவ்வளோ நாளான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அது என்னோட குழந்தை அப்படின்றத சொல்கிறா. ஆனால் வந்துட்டு அவன் நீ வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு எப்படி வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்க நான் ஒன்று மட்டும் தான் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே அவன் கெஞ்சிறதை பார்த்துட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. பிறகு அவங்க பிரதரோட சேர்ந்து அவங்க ஹாப்பியாக அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறமாச்சு எங்கள் சிஸ்டர் வந்துட்டு நீங்கள் கஷ்டப்படாமல் பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் நான் யார் என்ன பண்ணாலும் சரி இதுக்கப்புறம் யாருக்காகவும் அவளை வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அந்த குட்டி பையன் இங்கே வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு யார் பண்ணி பேரண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது என்னோட பேரண்ட்ஸ்
பேரண்ட்ஸ் இவங்க தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காமிச்சதுமே அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு அவங்க ஃப்ரெண்டு கிடச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இதான் என்னோட ஒய்ஃபு குழந்தைன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு நீ எவ்வளோ நாள் வந்துட்டு கழிச்சு என்னை ஏமாத்திருக்க சொல்லாமான்னு சொன்னதும் ப்ளீஸ்ப்பா மன்னிச்சிரு அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்துட்டு எப்படியோ சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, நல்லபடியாக வாழட்டும்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஜீ வந்து நீ தேவையில்லாமல் வந்து திரும்ப எங்கள் லைஃப்பை கெடுக்க பார்க்குறியா, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ தான் எங்கள் லைஃப்பில் நடுவில் வந்துட்டுருக்க, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லும்போது நான் நினச்சேன்னா உன் கம்பெனி எல்லாமே என்ன ஆகும் தெரியுமா, நான் வந்துட்டு வெளியே எல்லாத்தையும் சொல்லிடுவேன், நீ சீட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினதுமே நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, இந்த பாரு நீ இந்த பையன் யார் இவன் கூட சேர்ந்து என்னை சீட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஃபோட்டோவை மட்டும் நான் வைரல் ஆக்கி விட்டேன்னு வச்சுக்கோமே ஓ மரியாதை கெட்டு போயிடும், மரியாதையே நீ லைஃப்பை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அவளுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோட அம்மாக்கு ஹீரோயின் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டான்னு தெரிஞ்சு போய் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், காசுக்காக தான் திரும்ப வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க கீழே ஸ்லிப் ஆகும்போது அந்த குட்டி பையன் வந்துட்டு அங்கே கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அவங்களுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. யார்ப்பா நீ, எங்கே உன்னோட பேரண்ட்ஸ்ன்னு சொன்னதுமே என்னோட பேரண்ட்ஸ் உள்ளே தான் இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு ரொம்பவே குழந்தைய பிடிச்சி போயிடுது. அங்கே உள்ள நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவ்வளோதான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன வந்துட்டு திரும்ப என் பையன்ட்ட வந்து மயக்கி அவன்ட்டு வந்து எல்லாத்தையும் பறிக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு அங்கே பிரிஞ்சு போக சொல்லி அவங்க கத்திட்டு இருக்காங்க. பட் அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன நினச்சி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் லவ் பண்ணுறது உங்களுக்கு என்ன கண்ணு தெரியலான்னு சொல்லிட்டு அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த குட்டி பையன் நீங்கள் வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் என்னோட அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப மோசமானவங்கன்னு சொன்னதும் அவங்களுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அப்படின்னா இது என்னோட வந்துட்டு கிராண்ட் சைல்டா அப்படின்ற சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு ஹீரோயினை பிடிக்க மாட்டேது, இன்னுமே ரூடாகவே பேசிகிட்டு இருக்காங்க. குழந்தைய காணமேன்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு சரி நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் கவலைப்படாதன்னு சொல்கிறான் ஹீரோ. ஆனால் வந்துட்டு அவங்க அம்மா தான் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே குழந்தைகிட்ட ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பையன் ஆனால் நீங்கள் எங்கள் அம்மாட்ட வந்துட்டு ரொம்ப ரூடாக பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா எனக்கு பிடிக்காது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க நீ அப்படிலாம் பேசாத, உண்மையிலேயே உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டு உன்னோட பாட்டி அப்படின்றத சொன்னதுமே நீங்கள் எதுக்காக என்னோட அம்மாவை இந்த மாதிரி பாடாப்படுத்திட்டு இருக்கீங்க, என்னோட அம்மா என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க தெரியுமா, அவங்க வந்து வேலைக்கெலாம் போய் நான் உடம்பு முடியாதப்ப பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டியாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அப்போ நீங்கள் இப்படி குழந்தைய கூட்டிகிட்டு வரதுன்னா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு நான் குழந்தையோட கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போயிடுறான். பிறகு வீட்டில் வந்துட்டு அங்கே குழந்தையோட சேர்ந்து ஹாப்பியாக எல்லாருமே வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு திரும்ப வந்து பிரிச்சிருவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு அவள் பயந்துட்டுருக்கா. ஆனால் வந்துட்டு அவங்க அம்மா வந்து நான் இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுமே ஒத்துக்கிறா. அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு பேசுகிறாங்க நம்ம ஹீரோயின்ட்ட போய் நீங்கள் வந்துட்டு இப்போ திரும்ப பிரிஞ்சு போகணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காதுன்னு சொன்னதும் இல்லை நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன், என் பையன் உன்னை எந்த லெவலுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்கிட்ட உன்னை மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, நீ வந்துட்டு என்னோட மருமகளை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்டு அவள் கையில் வந்துட்டு அந்த வீட்டோட பிரேஸ்லெட்டையுமே போட்டதும் ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. ரொம்ப எமோஷ்னலாக ஆரம்பிச்சிடுறா. ஃபைனலாக இப்படி வந்துட்டு நம்மளை ஏற்றுக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பிறகு அவங்க நெக்ஸ்ட் டே வந்து அவங்க அம்மாவோட அந்த சமாதிக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை வந்துட்டு ப்ரோக்கப் பண்ணுறேன், ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறது, எனக்குமே வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் குழந்தையோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசையாக இருக்குமா, அவர் வந்துட்டு உண்மையிலே நல்லவர் தான், கடைசி வரைக்கும் உங்களுக்கு தான் புரியாமே போயிருச்சு, நீங்கள் கண்டிப்பாக மன்னிச்சு எங்களை ஏற்றுக்குருவீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டுருக்கா. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அவங்க மன்னிச்சிடுவாங்க, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறது தான் அவங்களுக்கு நான் வந்து செய்கிற கைமாறுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே எமோஷனலாக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம கிம்மே வந்துட்டு அப்படின்னா நீ இவனை தான் சூஸ் பண்ணிட்டியா அப்படின்றத சொன்னதும் நான் எப்பயுமே இவனை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறான். அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான். அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. அப்போ நம்ம ஹீரோட்ட நான் வந்துட்டு ஃபைனலாக உனக்கு வார்னிங் கொடுக்குறேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ, திரும்ப அவளை ஏதாச்சும் தொந்தரவு பண்ணி பார்த்தேன்னா நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னதும் இப்போ அதுக்கெல்லாம் வந்துட்டு நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், ஆனால் உனக்கு நான் ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறேன், ஏன்னா நீ என்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் நல்லபடியாக பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அவனுமே வந்துட்டு ஹாப்பியாக நீங்கள் வந்துட்டு நல்லபடியாக இருங்க அப்படின்றத சொல்லி தான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது, மீட் பண்ணுறதுக்காக ஒரு பர்சன் கூப்பிட்றாரு. நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட போய் அங்கே பேசிகிட்டு இருந்தா. ஹீரோ அங்கே மறைஞ்சிருந்து அதெல்லாம் கேட்டுட்ருக்கான். நம்ம சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கஃபே வைக்கிறத பற்றி பேசுனதுமே ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. அவங்க போனதுமே நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்காக மறைஞ்சிருந்து இதெல்லாம் நீ கேட்டுட்ருக்க, நீ வந்துட்டு இங்கே உள்ளவா அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு என்ன பேசுனீங்கன்னு தான் கேட்டேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு கஃபே வைக்க போகிறேன் அதனால தான் சொன்னதும் நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் உன்னோட ஹெல்ப்பெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அதுக்கு எப்பயுமே நான் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்கிறான்.
நம்ம நைட்டு ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவளுக்காக gift கொண்டு போய் கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட இருந்து அந்த பறிச்ச செயின் தான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இதை இப்பயும் நீ பத்திரமா வச்சிருக்கேன்னு சொன்னதும் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்க்காக நான் கொடுத்தது எப்படி வந்து மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளோட கழுத்திலே போட்டு விட்டுட்டு அங்கே 2 பேரும் ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க பையன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேருன்னு சொன்னதுமே கூட விளையாடுறதுக்கு ஒரு சின்ன குழந்தை வேணாமா அதுதான் அப்படின்றத சொன்னதும் அப்போ ஓகே நான் வெளியே போகிறேன் விளையாடு அப்படின்ற சொல்லி அவன் போயிடறான். அப்போ திரும்ப அவங்க ரொமான்ஸ் பண்ண போகும்போது அந்த குட்டி பையன் திரும்ப வந்துட்டு எனக்கு இந்த தடவை தம்பி வேணாம் எனக்கு பாப்பா தான் வேணும்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத சைட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினுமே ஹாப்பியாகிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.